புதரமாக இருக்குது, அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பிஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக அப்படியே அவங்களோட கை காலையை வந்துட்டு பிச்சு தின்னுட்ருக்காங்க. காய்ஸ், இதை கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு ஜாம்பி ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முழுக்க ஜாம்பி ஸ்டோரி, ஜாம்பிகளுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகேங்களா, இது ஜாம்பி ஸ்டோரி தொடரலாமா? வாங்க. ஓகே கைஸ், நம்ம இன்ட்ரோலாம் கொடுக்க வேணாம், நேராக வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கோஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இந்த ஸ்டோரி வந்துட்டு ஜாம்பி ஸ்டோரி. இது வந்துட்டு நாங்களாம் இமேஜின் பண்ணி ஒரு ஸ்டோரியை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, போகலாமா? வந்துட்டு சிட்டி கைஸ், ஒரு சிட்டிக்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்துட்டு ரொம்ப அழகாக செழிப்பாகவும் வந்துட்டு இருக்குது. அந்த செழிப்பாக இருக்கிற கிராமத்தில் ஒன்று தான் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு சிட்டியில் தான் வேலை இருக்குது, ஆனால் வந்துட்டு கிராமத்தில் வேலை இல்லை. அதனால் கிராமத்தாளுங்கள்லாம் அங்கே போயிட்டு வேலை செய்கிறது வழக்கங்க. அங்கே ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேரும் டெய்லியும், அதாவது ஆம்பளைலாம் 50 பேர் இருப்பாங்க. டெய்லியும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு நைட்லாம் ஆனால் இவங்க ஊருக்கு வந்துடுவாங்க. அப்படி போயிட்டே இருக்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு ஒரு வருஷம் ஆனோடனே இந்த 30 பேர்த்துக்கு 50 பேர்த்து 30 பேர்த்துக்கு என்ன தோணுது, நம்ம சிட்டியில் வாழ்ந்துகிட்டே நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுக்கலாமா? ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் கிராமத்துலேருந்து இங்கிட்டிருந்து கிராமத்துக்கோ அப்படின்னு பாசாய் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க 30 பேர் சேர்ந்தே ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளோட ஊரை வச்சு போய் சிட்டியில் வந்துட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு அங்கேயே வந்துட்டு வாழ்ந்துடுறாங்க. மீதி 20 பேர் அவங்களோட ஃபேமிலியோடு சேர்த்து மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. 30 பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு டெய்லி இதே வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வருஷம் கழித்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இப்படியே போயிட்டு இருந்தோம், அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் இது நம்ம கிராமம், இந்த கிராமத்தோட்டு நான் போகக்கூடாது ஒரு கௌரவமாக அங்கேயே வந்துட்டு இருக்காங்க, வேறு வழி இல்லாமல். அங்கே இருந்துட்டு வேலைக்கு அதே மாதிரி தான் கைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒன்றும் பண்ணல, அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதில் வந்துட்டு இருந்துட்டு ஒரு சின்ன பையன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்துட்டு கறியே சாப்பிட நம்ம வந்துட்டு கறியே சாப்பிடல, நம்ம கறி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் வந்துட்டு அந்த கிராமத்தில் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பசங்களும் ஒரே ஒரு செல்ஃபோனு ஒரு டிவி தான் வந்துட்டு பார்ப்பாங்க, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்துட்டு அந்த மாதிரி சிக்கன் இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்த உடனே ஒரு பையனுக்கு வந்துட்டு டெம்ப்ட் ஆகிடுச்சு, அவனுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் 5 கிலோமீட்டர் கடந்து போனால் தான் கறி அப்படின்றதுனால, சாமி இருக்கிறதுனால கறி வந்துட்டு திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு கறியே சாப்பிட விடலை. சின்ன பசங்களை கூட அடுத்த ஜென்ரேஷன் கூட இங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அலோவ் பண்ணல. ஆனால் அதை வந்துட்டு போய் தான் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, போய் அவங்க அப்பா கிட்டே கேட்க, அவங்க அப்பா எல்லாம் ஒரு 20 பேர் வாங்காங்கல்ல, அந்த 20 பேர் போய் நம்ம கறி வாங்கிட்டு வரலாம், கறி இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கறி வாங்க வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்து சிட்டியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு போகும்போது 10,000 சம்பளம் கிடைக்கும் போகும்போதே. ஏன்னா அவ்வளோ சம்பளம் வந்துட்டு இருந்திருக்குது. அவ்வளோ சம்பளத்துக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 10,000 கிடச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இன்னும் நைட்டு எதாவது வேலை இருந்தால் பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ஒருத்தர் கையில் 20,000ங்க, ஒருத்தர் கையில். அப்படின்னா 20 பேர்த்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இதில் போய்ட்டு கறியெல்லாம் வாங்குறாங்க. மொத்தம் 5 கிலோ வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் பற்றணும் அப்படின்னு. சிக்கனு மட்டனு மீன் அப்படின்னு லைனாக வாங்குறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு வந்துட்டு திரும்பி கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது தான் அந்த கறியில் வந்துட்டு மீந்து போன ஒரு கறி இருக்கிறத மட்டும் ஒருத்தர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் நோட்டீஸ்லாம் பண்ண வேணாம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தான் கழுவி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே கிராமத்தில் வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அடுப்பெல்லாம் வச்சுட்ருக்காங்க. கரெக்டாக வந்தவொடனே கறியை வந்துட்டு சமைக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு சின்ன பையன் என்னன்னே தெரில, அந்த கறியை வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி குறுகுன்னு பார்க்குறான். அப்புறம் அந்த கறியை எடுத்து பச்சையாகவே சாப்பிட்றான் பாவம். அது என்ன மீந்து போன கறி. அந்த மீந்து போன கறியை சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி வலிப்பு அந்த மாதிரி துடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. ஆஸ்பத்திரி வேறு இங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இருக்குது, எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது ஜாம்பியாக இருந்துருச்சு. அங்கே இருக்கான் பூரா பேர்த்து கடிச்சிட்றான். கடைசியில் வந்துட்டு அவனை கடிக்க கடைசியாக 2 பேர் தான் இருந்தாங்க. அது அவங்கள வச்சு தான் இனிமேல் நம்ம வந்துட்டு கதையே ஓட்ட போகிறோம். என்ன பண்ணுறது தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஓடி எங்கே போயிடுறாங்கன்னா, அங்கே இருந்து ஒரு புதரமாக இருக்குங்க, காடு தானே இப்போல்லாம், ஒரு புதரமாக இருக்குது, அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பிஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக அப்படியே அவங்களோட கை காலையை வந்துட்டு பிச்சு தின்னுட்ருக்காங்க பாவம். அப்புறம் வந்துட்டு இவங்களை தேடிகிட்டே இருக்க ஒரு புதற்குள்ளே வந்துட்டு ஒளிஞ்சின்னு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம்
அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க வந்துட்டு கறி சாப்பிடும்போது இவங்களோட பழைய முன்னோர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க ஊருக்கு போனவங்க, அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. நம்மளோட கிராமத்துக்கே வர்றதில்லடா, இப்போயாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் கூப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து கடி வாங்கிட்டாங்க. அவங்களும் கடி வாங்கி அவங்களும் ஜாம்பிஸாக மாற, இந்த ஜாம்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வைங்களேன் சிட்டி நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. இங்கே போகிறாங்க லின்ட்ரில். ஓகேங்களா, லின்ட்ரில் முடிக்க நான் வந்துட்டு சொல்லிட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நான் வந்துட்டு இந்த வாரம் முடிஞ்சதா செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதோட பார்ட் 2 வந்துட்டு முடிக்கிறேன். பார்ட் 2 வந்துட்டு போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு சீரியஸ் வரும். அதே மாதிரி ரெண்டு வாரம், 2 வாரத்தில் தான் வந்துட்டு ஒரு சீரியஸ் முடியும். இப்படி ரெண்டு வாரமாக ஒரு சீரியஸ் ஒரு மூவி போகும். ஓகேங்களா, இமேஜின் மூவி. இதே மாதிரி தான் வந்துட்டு இமேஜின் ஸ்டோரியெலாம் வந்துட்டு இதே மாதிரி தான் போகிறோம். ஓகேங்களா, இந்த ரெட் லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டோரியே முடிஞ்சுது அதனால். ஓகே கைஸ், இதோட நம்ம வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு 2 வேலை பண்ணியாச்சு. என்னென்னா, ஒன்று இந்த கோயிலுக்கு ஏன் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடல அப்படின்றதையும் நல்ல விவரம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியையும் ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சுருக்கி வந்துட்டு சொல்லியாச்சு. நான் போடுற ஸ்டோரியில் 24 நிமிஷம் சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவ்வளோ லாங்கு. அதனால தான் பார்த்தீங்களேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக சுருக்கி வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், நாளைக்கு உண்மையான ஸ்டோரி வருது. அந்த உண்மையான ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.